வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆயில் சூஸ் பண்ணி அதில் எப்படி நம்ம ஆனியனோட பேஸ்ட் வச்சு ஆனியன் ஹேர் ஆயில் தயாரிக்கலான்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆனியனில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும். அதனால் நமக்கு சீக்கிரமாக ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், அதாவது டேண்ட்ரஃப்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் ஹேர் ஆயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆனியன் யூஸ் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயில் பால்னஸ், அதாவது வழுக்கை இருக்க இடத்துல கூட ஹேர் வளர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழுக்கையில் முடி வளரக்கூடிய தன்மை ஆனியனுக்கு இல்லை அப்படின்றது ரிசர்ச் மூலியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஆனியன் ஹேர் ஆயில் உங்களுக்கு பால்னஸ்லேயே முடி வளரும்னு சொன்னால் அதை நம்பி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா செசமே ஆயில். அதிகபட்சமாக முடி கொட்டுறதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா உடல் சூடு. நிறைய பேர் இப்போ சிஸ்டமில் உட்காந்துட்டே இருந்தாலும் சரி, வெளியில் போய் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, உடலுக்கு சூடு ஏற்படுது. ஸோ அதை குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு இந்த செசமே ஆயில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் போகிறோம் அப்படின்னா அந்த வெயிலில் நம்மளோட முடி ட்ரை ஆகி வெடிப்பு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூவி ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளோட முடிக்கு மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய கதிர்வுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட இந்த செசமே ஆயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் டேமேஜ்டு ஹேருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கண்டிஷ்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக ஹேருக்கு ஒரு ஷைனும் கொடுக்கும், ஹேர் க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா ஹேர் டேமேஜ்டு ஆகிடுச்சு, வெடிப்பு விழுந்திருக்கு, ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கெரட்டின் மாய்ஸ்சரை லாக் பண்ணிக்கும். ஸோ நல்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த நைட்டு மட்டும் வெறும் கேஸ்டர் ஆயில் எடுத்து நீங்கள் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் குளிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஷைனும் அந்த வெடிப்பெல்லாம் கம்மி ஆகிறத நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடியதாக இந்த கேஸ்டர் ஆயில். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலில் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட ஹேரில் இருக்க ப்ரோட்டீனை லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட ஹேரை வெடிப்பு விழாமல் பாதுகாக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 3 ஆயில் காம்பினேஷனில் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போது இந்த ஆனியன் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணணும், அதோட ஃபார்முலேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஆனியன் பேஸ்ட் அரைச்சதா, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, அரைச்சது 20 கிராம் எடுத்துக்கலாம். செசமே ஆயில் 45 கிராம், கேஸ்டர் ஆயில் 30 கிராம், கோகோனட் ஆயில் 40 கிராம். இதில் ஆனியன் ஒயிட் ஆனியன் இல்லாமல் ரெட்டாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போது இந்த ஆனியன் ஹேர் ஆயில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கேஸ்டர் ஆயில் கூட நம்ம செசமே ஆயிலும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் அண்ட் செசமே ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ணணும், கோகோனட் ஆயில் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது கூட நான் 20 கிராம் ஆனியனோட பேஸ்ட் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டில் இருக்கிறது தண்ணி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஆயில் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஹீட் பண்ணுறேன். நல்லா ஹீட் பண்ணும்போது நமக்கு நொரை மாதிரி பொங்கி வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி அதிகமாக இருக்கனால அந்த பபிள்ஸ் மேலே மேலே ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறையணும். குறைஞ்சி நமக்கு ஆயில் தெளிவாக இருக்கணும். அதே சமயம் நம்மளோட ஆனியன் ஃப்ரை ஆகிடக்கூடாது. ஃப்ரைடு ஆனியன் எப்படி நல்லா பிளாக் கலரில் மொறுமொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா நமக்கு பிரயோஜனமே இல்லை.
இப்போது நல்லா பொங்குற டைமில் வந்து நான் வேம்பாலப்பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா ஒரே ஒரு வேம்பாலப்பட்டை ஆட் பண்ணால் போதும், அதுவே நல்ல கலர் கொடுக்கும். எந்த வந்து கொஞ்சம் டார்க் ரெட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு பட்டை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிங்காக இருக்கும். ஆனியன் ஹேர் ஆயிலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு அந்த பபிள்ஸ் வந்து அடங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஆற விட்டுறணும். ஓவர் நைட்டாக நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஆனியன் பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஃப்ரைடாக இருக்காது. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுலாம் வந்து வேம்பாலப்பட்டை, அது வந்து ஆனியன் கிடையாது. ஆனியன்ஸ்லாம் மோஸ்ட்லி அந்த ஒயிட் கலரில் வெந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கோகோனட் ஆயிலை மெஷர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கேஸ்டர் ஆயிலெலாம் ஆட் பண்ணனால கொலன்னு ரொம்ப திக்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆயில். இது கூட வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்மெரி இல்லைனா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இது எதுக்காகனா ஸ்மெல்க்காக. அது மட்டும் இல்லாமல் அது ஹேருக்குமே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஏன் ஸ்மெல்க்காக ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றனா இது வந்து ஆனியன் ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ ஆட் பண்ணால் ஒரு 100 mlக்கு வந்து 0.5 கிராம் ஆஃப் டீ ட்ரீ இல்லைனா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவே போதுமானது. இப்போது இந்த ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.